என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தையே புரட்டி போடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆதி காலத்திலிருந்து வரும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை வார்த்தைகளுக்கு இந்த நவீன காலத்திலும் மதிப்பு கொடுக்கத்தான் செய்யறாங்க. புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறப்பது நல்லதா கெட்டதா? புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்தால் என்ன ஆகும்? புரட்டாசியில் பிறந்த குழந்தைகளின் குணநலன்கள் எப்படி இருக்கும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் புரட்டாசின்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசியில் பிறந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் புதன் கன்னி ராசியில் உச்சம் பெற்று அமரும் மாதம். சூரியனும் கன்னி ராசியில் புதனோடு இணைந்து சஞ்சரிப்பார். இந்த கூட்டணி உள்ள நேரத்தில் பிறக்கும் குழந்தைகள் புத்திசாலித்தனம் கொண்டவர்களாகவும் சாமர்த்தியசாலிகளாகவும் இருப்பாங்க. மழை மாதம் புரட்டாசிங்கிறதால பச்சிளம் குழந்தைகளுக்கு நோய் தாக்குங்கிறதால புரட்டாசி மாதம் குழந்தைகள் பிறப்பதை பலரும் விரும்ப மாட்டாங்க. புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் படு மூளைக்காரர்களாக இருப்பார்கள். நிறைய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்வார்கள். புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் கற்பூர புத்திக்காரர்கள். அதே நேரம் பழகுவதற்கு இனிமையானவர்கள். எதையும் சட்டென புரிஞ்சுக்குவாங்க. நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க. விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கதால இவங்களை சுத்தி அதிகமான நண்பர்கள் கூட்டம் இருப்பாங்க. இவங்களால யோகங்கள் அதிகம் கிடைக்கும். இயற்கை விரும்பிகளாக இருப்பாங்க. இயற்கையான இடங்கள், நீர்வீழ்ச்சிகள், மலைவாசஸ்தலங்களுக்கு செல்ல விரும்புவாங்க. சுவையாக சமைத்து சாப்பிட ஆசைப்படுவாங்க. சிலருக்கு பார்வை கோளாறுகள் ஏற்படும். நேரத்திற்கு சாப்பிடல அப்படின்னா வயிறு கோளாறும் ஜீரண கோளாறும் ஏற்படும். எளிதில் நரம்பு பிரச்சனை தாக்கும். நேர்முக எதிரிகள் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மறைமுக எதிரிகளை தான் அதிகமாக இவங்க சமாளித்து வந்திருப்பாங்க. இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய், சூரியன், சனி பலமாக இருக்கிறதால இராணுவம், தீயணைப்புத்துறை போன்ற தலைமை பதவிகளில் இவங்க இருப்பாங்க. படிப்பறிவோடு பட்டறிவும் கை கொடுக்கும். தலைமை பதவிகள் தேடி வரும். புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவார்கள். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் கடன் வாங்கிட மாட்டாங்க. வேறு வழியின்றி கடன் வாங்க நேரிட்டாலும் அதை எப்படிப்பட்டாவது அடைச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. இவங்களோட வீட்டில் செல்வம் இருக்கோ இல்லையோ புத்தகங்கள் அதிகமாக வாங்கி குவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் புத்தகத்தை படித்து தேவையானதை மனப்பாடம் செய்யாமல் அதோட உள் கருத்து என்ன அப்படின்னு அதை மட்டும்தான் இவங்க எடுத்துப்பாங்க. புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் ஞான யோகிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. சிறிய முயற்சியில் பல காரியங்களை சாதிச்சிடுவாங்க. இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எளிதில் நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. தமிழ் மாதத்தில் 6வது மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தில் முக்கியமான விரதங்கள் நிறைய வரும். மகாலயபக்ஷம், மகாலய அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்படுது. விரதங்கள், பண்டிகைகள் நிறைந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக குணம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. கற்பூர புத்தி கொண்டவர்கள். இடம், பொருள், நேரம் பார்த்து பேசுவாங்க. பழகுவதற்கு ரொம்பவே இனிமையானவங்க. புரட்டாசி மாதம் பிறந்த ஆன்மீக பெரியவர்களில் வள்ளலார் குறிப்பிடத்தக்கவராயிருக்காரு. 1823ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி தான் இவர் பிறந்திருக்காரு. திருமூலர் பிறந்தது புரட்டாசி மாத அவிட்ட நட்சத்திரத்தில். 3000 வருடம் 13 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. சிதம்பரத்தில் சமாதி அடைஞ்சிருக்காரு. வான்மீகர் பிறந்ததும் புரட்டாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் தான். கிட்டத்தட்ட 700 வருடங்கள் 32 நாட்கள் வாழ்ந்து சமாதி அடைஞ்சிருக்காரு எட்டுக்குடியில். புரட்டாசியில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள். எதையும் தெளிவாக பேசி தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. இவங்களோட நேர்மையான அணுகுமுறை பல பேருக்கு ஒத்து வராது. இவர்களின் குணத்தால் எளிதில் பகையை சம்பாதிப்பார்கள். மனக்கசப்பும் ஏற்படும். புரட்டாசியில் பிறந்தவர்களின் குணநலன்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இவங்க மற்றவங்க மனசுல என்ன ஓடுது அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. பிறர் மனது புண்படாத வகையில் நடந்துக்குவாங்க. அதே நேரத்தில் சுய கௌரவம் ரொம்பவே பார்ப்பாங்க. ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா எப்பாடு பட்டாவது அந்த வாக்கை காப்பாற்றுவாங்க. உற்றார் உறவினர்கள் சுற்றார்களுடன் அனுசரித்து அவங்களோட ஒன்றிணைந்து வாழ்வார்கள். வெளிப்படையாக பேசுவார்கள். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாது இவங்களுக்கு. பணம் கொடுக்கல் வாங்கலில் லாபம் சம்பாதிப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் எளிதில் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். மனைவி வழியிலும் இவங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேர்ந்திருக்கும். சூரியன் சாதகமாக இருந்தால் அப்பா வழியில் சொத்துக்கள் சேரும். சந்திரன் சாதகமாக இருந்தால் அம்மா வழி சொத்துக்கள் வந்து சேரும். புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவாங்க. புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் பிறரை புகழ்ந்தோ குறுக்கு வழியில கடைபிடித்தோ அவங்களுக்கு காரியத்தை சாதிக்க தெரியாது. இவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது. சிறந்த பேச்சாளர்களாகவும் கலா ரசிகர்களாகவும் நடிப்பாற்றல் உடையவர்களாகவும் கற்பனை சக்தி, கருத்து நிறைந்த தத்துவங்கள் அடங்கிய கவை பாடுவதிலும் தொடர் கதைகளையும் சிறுகதைகள் எழுதுவதிலும் நிகரற்று விளங்குவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். மற்றவருக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்குவாங்க. சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு அவங்களோட கொள்கையை மாற்றிக்குவாங்க. காரியத்தை எளிதில் சாதித்து
முடிக்கும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. நயமாக பேசி மற்றவர்களை தம் வசமாக்கிக் கொள்வார்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள். எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்க இவங்க கிட்ட சில குறைகளும் இருக்கும். இயற்கையாகவே இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகம் இருந்தும் ஒரு அலட்சியத்தை மனசுல நினைச்சிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்க இறுதி வரை போராடவே மாட்டாங்க. இவங்களுக்குரிய திறமை இவங்களுக்கே தெரியாமல் போறதுதான் மிகப்பெரிய குறையா இருக்கும். இவங்க கிட்ட சந்தேக குணமும் இருக்கும். சிறு வயதிலேயே அரிய பெரிய நூல்களை புரட்டி பார்த்துருவாங்க. மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தன்னலமின்றி பாடுபடுவாங்க. புதன் என்றால் தெரிந்தவன் என்று பொருள். இதனாலதான் புதனை கல்விக்காரகன் அல்லது வித்யாகாரகன் ஜோதிட புழவர்கள் சொல்லியிருக்காங்க. சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல உளிர்வதோடு மிக துரிதமாய் 3 மாதங்களுக்குள் சூரியனை சுற்றி வரும் ஆற்றலுடைய கிரகம்ங்கிறதால சூரியனை பற்றி நன்கு தெரிந்தவன் புதன் மட்டும்தான். புரட்டாசியில் பிறந்தவர்கள் ஆழ்ந்து சிந்திக்காமல் எந்த விவகாரங்களையும் தலையிட மாட்டாங்க. எதையும் திறம்பட செய்ய வேண்டுமென்ற கொள்கை கொண்டவங்க. மற்றவங்க செய்யற குத்தங்குறைகள் முதல்ல இவங்க கண்களுக்கு தான் தெரியும். ஒளிவு மறைவின்றி சாமர்த்தியமாக அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறிடுவாங்க. மற்றவர்கள் சாதாரணமாக புரியக்கூடிய தவறுகள் ஏற்படா வண்ணம் நடந்துக்குவாங்க. மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தன்னலமில்லாமல் பாடுபடுவாங்க. தம்முடைய திறமையினாலும் உழைப்பினாலும் உயர்ந்த அந்தஸ்தை தேடி அடைந்திடுவார்கள். பிறரை புகழ்ந்தோ குறுக்கு வழிகளை கடைபிடித்தோ நினைத்ததை சாதிப்பது இவர்களுக்கு பிடிக்காது. இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்த நீங்க அசைவம் சாப்பிடாதீங்க. பிரண்டை தண்ணீர் இல்லாமல் வளரக்கூடியது. அத்தகைய பிரண்டையும் புரட்டாசி மாதத்தில் காயும்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா அந்த அளவுக்கு புரட்டாசி மாதத்தில் வெயில் இருக்கும். சாதாரணமாக சைவ உணவு நமது உடல் நலத்திற்கு எல்லா வகையிலும் உகந்தது. அதனால வெயில் காலங்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்தால் உங்களுக்கு நல்லது. ஒரு குடும்பத்திற்கு அழகே அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளால் தான் உண்டாகுது. இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக தொடர்வதற்கு பெயர் தான் பரம்பரை. ஒவ்வொருவரும் தங்களின் மறைந்த பெற்றோர்கள் மூதாதையர்கள் ஆகியோருக்கு நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். மறைந்த நமது பரம்பரையின் முன்னோர்களான பித்ருக்களுக்கு உரிய காலத்தில் ஸ்ராத்தம் தர்ப்பணம் போன்றவைகளை செய்யாத காரணத்தால தான் பித்ரு சாபங்கள் தோஷங்கள் உண்டாகுது. அப்படிப்பட்ட பித்ரு தோஷ சாப நிவர்த்தி தலம்தான் தேவிபுரம் எனும் தேவிப்பட்டினம். தேவிப்பட்டினமானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. ராமநாதபுரத்துல இருந்து வடக்கு நோக்கி 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. புராண காலத்தில் தேவிபுரமாக இருந்த இந்த கோவில் காலப்போக்கில் தேவிப்பட்டினமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரன்கிற அசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருப்பான். அவனுடைய தவத்தை கண்டு மனம் இறங்கிய பிரம்மதேவர் மகிஷாசுரனின் முன்பு தோன்றுவாரு. அவரை கண்டதும் மகிஷாசுரன் எனக்கு மரணமில்லாத ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறான். உடனே பிரம்மதேவர் பிறந்த அனைவருக்கும் இறப்பு நிச்சயம், எனவே வேறு வரம் கேட்கும்படி கோருவார். மகிஷாசுரன் பெண்கள் பலம் இல்லாதவர்கள் என்பதால் தன்னை அழிக்க முடியாது என்ற காரணத்தால் ஒரு பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்கிறான். எந்த பெண்ணிற்கும் என்னை அழிக்கும் அளவிற்கு வலிமையும் துணிவும் இல்லை என்ற எண்ணத்தில் தனக்கு அழிவே கிடையாது என்ற முடிவுக்கு வந்துவிட்ட மகிஷாசுரன் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள்னு அனைவரையுமே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். மகிஷாசுரனோட தொல்லையால தேவர்கள் அனைவரும் துன்பம் அடைவாங்க. துன்பம் எல்லையை கடந்ததால் தேவர்கள் அனைவரும் பிரம்மனின் ஆலோசனைப்படி சிவபெருமானிடம் சென்று முறையிடுறாங்க. தேவர்களின் நிலையினை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் வரத்தின்படி மகிஷாசுரனின் அழிவு ஒரு பெண்ணால் தான் என்பதால் அந்த வரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் சக்தியின் அவசியத்தை அறிந்து சிவபெருமான் பராசக்திக்கு தன்னுடைய சூலத்தையும், திருமால் தன்னுடைய சக்கரத்தையும், பிரம்மதேவர் தன்னுடைய கமண்டலத்தையும், இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தையும், அக்னியும் வருணனும் சக்தியையும், வாயு தன்னுடைய வில்லையும், ஐராவதம் தன்னுடைய மணியையும், யமன் தன்னுடைய தண்டத்தையும், நிருதி தன்னுடைய பாசத்தையும் கொடுத்திருக்காங்க. மேலும் காலன் கத்தி மற்றும் கேடயத்தையும், சமுத்திரன் தாமரை மலரையும், குபேரன் பான பாத்திரத்தையும், சூரியன் ஒளிக்கதிர்களையும், ஆதிசேஷன் நாகபரணத்தையும் கொடுத்திருக்காங்க. ஹிமவான் சிம்ம வாகனமா மாறியிருக்காரு. பராசக்தி தன்னை அழிக்க வந்ததை அறிந்த மகிஷாசுரன் தேவிபுரத்தில் உள்ள சக்கர தீர்த்தத்தில் சென்று ஒழிஞ்சுக்கிறான். தன்னுடைய சக்தியால் மகிஷாசுரனை வெளியில் கொண்டு வந்து சர்வசக்தி பொருந்திய பராசக்தி தன்னுடைய 18 கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தி சிம்ம வாகனத்தில் சென்று மகிஷாசுரனை வதம் செய்ததால் மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்காங்க. மகிஷாசுரனை கொன்று சாப விமோசனம் வழங்கி தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை பொழிந்த அன்று தேவிபுரமாக இருந்த ஊரானது தேவிப்பட்டினமாக மாற்றப்பட்டிருக்கு. மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு மகிஷாசுர மர்தினியின் கோபம் குறைந்து சாந்த நிலையில் சுயம்பு வடிவில் இந்த ஸ்தலத்தில் அருள் பாலித்து வராங்க. பிற்காலத்தில் இங்கு மகிஷாசுர மர்தினிக்கு ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. அம்மனுக்கு இந்த கோவில்ல உருவம் எதுவுமே கிடையாது. அடையாளம் தெரிவதற்காக ஒரு முகத்தை மட்டும் வச்சிருக்காங்க.
தேவிப்பட்டினம் உலகநாயகியம்மன் கோவில சிலர் சக்தி பீடம் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா மேரு தந்திரத்தின்படி தேவி கோட்டம் என்பது சதி தேவியின் இடது அக்குள் விழுந்த இடமா பார்க்கப்படுது. தேவி கோட்ட பீடத்தின் தேவியின் பெயர் அகிலேஸ்வரி அப்படின்னு பிருகன் நீல தந்திரம் கூறுது. உலகம் என்பதும் அகிலம் என்பதும் ஒன்றே என்பதால் இதுவே சக்தி பீடமாகும். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல உள்ள அம்பிகையின் சுயம்பு பல சக்தி பீடங்களில் உள்ள கரும்பாறை அமைப்பில் இருக்கு. அதனால பல்வேறு ஆதாரங்களின்படி இந்த இடமே தேவி கோட்டம் என்ற சக்தி பீடம், இதை வீர சக்தி பீடம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து படைக்கும் கடவுளான பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் புரிந்த ராவணன், எனக்கு தேவர்களாலும் அசுரர்களாலும் மரணம் நேரக்கூடாதுன்னு மனிதர்களை சொற்பமாக நினைத்து மரணமில்லா பெருவாழ்வை பெற வரம் வாங்குவார். இலங்கையில் நல்லாட்சி புரிந்த ராவணன் தன் தங்கையை அவமானப்படுத்தியதற்காக ராமனின் மனைவி சீதையை லங்காபுரிக்கு கடத்தி செல்ல தன்னுடைய மனைவியை மீட்க ராவணனுடன் போர் புரிவதற்கு இலங்கை செல்லும் ராமர் தென் திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. தேவ சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ளது போல் எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் முழுமுதற் கடவுளான விநாயகரையும் நவகிரகங்களையும் வழிபடுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதனால ராமர், லக்ஷ்மணன், ஹனுமன் மற்றும் தன்னுடைய வானர படைகளுடன் ஒன்று சேர்ந்து உப்பு படிவங்கள் நிறைந்த இடத்தில் முதலில் விநாயகரை வழிபட்டு இருக்காங்க. அந்த இடம்தான் தற்போது ராமநாதபுரம் அருகிலுள்ள உப்பூர் விநாயகர் கோவில். அடுத்து வீரசக்தி பீடமான இந்த தேவிபுரத்தில் தங்கி அம்மனை வணங்கி ஆசி பெற்று தனது கைகளாலேயே பிரதிஷ்டை செய்த நவகிரகங்களுக்கு நவபாஷான சக்தி இருப்பதாக கருதப்படுவதால் இவை நவபாஷான நவகிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. கடலிலே 9 கற்களை 9 கோள்களாக பாவித்து வழிபட்ட போது கடல் அலைகள் குறுக்கிட்டதால் விஷ்ணுவை ராமர் வேண்டியிருக்காரு. அதற்கு பிறகு கடல் அலைகள் அமைதி அடைஞ்சிருக்கு அப்படின்னு புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. இங்கு ராமபிரானுக்கு சனிதோஷம் நீங்கியதாகவும் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் காட்சி கிடைத்து அவர்களின் ஆசிகளுடன் ராவணனுடனான போரில் ஸ்ரீராமர் வெற்றி பெற்றதாகவும் தல புராணத்தில் கூறப்பட்டிருக்கு. இந்த நவகிரகங்களுக்கு பக்தர்கள் தங்களுடைய கைகளாலேயே அபிஷேகம், ஆராதனை போன்றவற்றை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள ஒரு விசேஷம். இந்த கோவிலில் உள்ள கடல் தீர்த்தத்தில் நீராடி இங்கிருக்கும் நவகிரகங்களுக்கு நவதானியங்கள் சமர்ப்பித்து 9 முறை வலம் வந்து வழிபட்டு அன்னதானம் போன்ற தானங்களை செய்வதால் பிரம்மகத்தி தோஷம், பித்ரு தோஷம் நீங்குது. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் தோஷ நிவர்த்திக்கும், பித்ரு சாபங்கள், முற்பிறவி பாவங்கள் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்க சிறந்த பரிகார ஸ்தலமாக தேவிப்பட்டினம் இருக்குது. தை, ஆடி, மகாலய அமாவாசை தினங்களில் ஸ்ராத்தம், தர்ப்பணம் போன்றவைகளை இந்த ஸ்தலத்தில் கொடுப்பதால் நன்மையான பலன்கள் கிடைக்கும். நவகிரகங்களுக்கு நவதானியம் வைத்து 9 முறை சுற்றி வந்து வழிபட்டு அன்னதானம் வழங்கினால் பிரம்மகத்தி தோஷம், பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆடி அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் சென்றுவிட்டு இங்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிகிறார்கள். தினம்தோறும் அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 7 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும். நவராத்திரி நாயகியான உலக நாயகி அம்மனை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்களும், மனதைரியம் இல்லாதவர்களும், பயந்த சுபாவம் கொண்டவர்களும், எதிரி தொல்லைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் எடுத்த செயலில் வெற்றி பெற சகல பயங்களும் நீங்கும் உலக நாயகி அம்மனை வணங்கி நல்லருள் பெறலாம். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சுயம்பு மூர்த்தியான இத்தல அம்மனுக்கு பல வகையான அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தியும் வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ராமேஸ்வரம். ராமாயணத்தில் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனுடன் போரிட்டு வெற்றி கண்டு அன்னை சீதா தேவியை மீட்ட பிறகு ராமபிரான் சிறந்த சிவபக்தனான ராவணனை போரில் கொன்றதன் விளைவாக ராமபிரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிரும். அதை நீக்குவதற்கு அகத்திய முனிவரிடம் கேட்ட யோசனைப்படி ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் அப்படின்னு கூறியிருக்காரு. அதன்படியே தன்னுடைய சிறந்த பக்தனான ஹனுமனிடம் கைலாச பர்வதத்திற்கு சென்று சிவலிங்கத்தை கொண்டு வர சொல்லுவாரு. குறித்த நேரத்திற்குள் ஹனுமன் வராததால சீதாதேவி கடற்கரையில் உள்ள மணலில் ஒரு சிவலிங்கத்தை வடிவமைச்சு கொடுக்கறாங்க. ராமபிரானும் குறித்த நேரத்தில் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுவாரு. இதனால அவருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் விலகிடும். ராமபிரான் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் தான் இன்றும் ராமநாத சுவாமியாக ராமேஸ்வரத்தில் வீற்றிருந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காரு சிவபெருமான். ராமர் கட்டளையிட்டுட்டாரு. ஹனுமான் கைலாச பர்வதத்திற்கு விரைந்து சென்று அங்குள்ள சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையை நோக்கி விரைந்து வராரு.
அங்கு ஏற்கனவே சீதாதேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கத்தை பார்த்து கோபப்பட்டு தன்னுடைய பலம் மிகுந்த வாளால அந்த சிவலிங்கத்தை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்வாரு. ஆனால் அந்த சிவலிங்கத்தை அசைக்க கூட முடியாது. இன்றளவும் எம்பெருமான் சிவலிங்க திருமேனியில் அந்த வாளின் தடம் பதிஞ்சிருக்கதை நம்ம பார்க்க முடியும். இதை பார்த்த ராமபிரான் ஹனுமான சமாதானம் செய்து தனது பக்தனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஹனுமான் கொண்டு வந்த சிவலிங்கத்தையும் வாங்கி பிரதிஷ்டை செய்து வழிபடுவார். அந்த சிவலிங்கமே இன்று விஸ்வநாத ராமநாத சுவாமி கோவிலில் காட்சி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஹனுமான் கொண்டு வந்த சிவலிங்கத்திற்கு தான் முதல்ல பூஜை நடைபெற வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறாரு ராமபிரான். அதன்படியே இன்றளவும் முதலில் விஸ்வநாதருக்கு பூஜை செய்யப்பட்டு அதற்கு பிறகே ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் நடக்குது. இந்த வீடியோல பல்லாயிரம் ஆண்டுகளாக கடலுக்கு நடுவில் உள்ள நவபாஷண நவகிரகங்கள் உருவான வரலாறு என்ன அப்படின்னும், மகிஷாசுர மர்தினி இந்த இடத்துல சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது ஏன் அப்படின்னும், ராமேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் 2 சிவலிங்கங்கள் பற்றிய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தேவிப்பட்டினம் ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோல புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களின் குண நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னும், புரட்டாசியில் பிறந்தால் அந்த குடும்பத்தை புரட்டி போடுவார்களா அல்லது புத்திசாலிகளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு கடலுக்கு நடுவில் உள்ள நவ கிரகங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த புரட்டாசியில் பிறந்த உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.